ஹலோ இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. பார்க்கும்போது பயங்கரமா சந்தோஷமா வந்துருந்துச்சு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ரம்யா, இன்னொரு பக்கம் திவாகர். ஸோ 2 பேருக்குள்ள பயங்கரமான சண்டை. இதுக்கு இடையில எப்சி அப்படிங்கிற ஒரு ஆள் வந்திருக்காரு இல்லையா? அந்த மனுஷன் பண்ணக்கூடிய ஃபன்னு இதெல்லாம் பார்க்கும்பொழுது வேற லெவல்ல வெறித்தனமா வந்து இருக்கு. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதையும் பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க அப்டேட் பண்ற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்க. வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போலாம். இந்த பிரச்சனைக்கான ஆரிஜின் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் அப்படின்னு சொன்னாலே அவர போட்டு பொளக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து இருக்காங்க. இன்க்ளூடிங் ரம்யா ஆல்சோ. ஆல்ரெடி பிரவீன் அவர்களுக்கும், கெமி அவர்களுக்கும் சுத்தமா ஆகல திவாகர் அப்படின்னாவே அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையில இன்னைக்கு திவாகர் அவர்களுக்கும் நம்மளுடைய வினோத் அவர்கள் இருந்திருக்காரு இல்லையா? இவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம். ஆனா அது பிரச்சனை கிடையாது. சண்டை வந்து கிடையாது. அதுதான் வந்து திவாகர் அவர்கள் வந்து சொல்றாரு. பட் ரம்யா அவர்கள் இதுக்கு இடையில புகுந்து என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லி தலையிட்டு தேவையில்லாம சில விஷயங்கள்லாம் பேசி, அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த பேரையும் கூப்பிட்டு பாருங்க, திவாகர் வந்து எது பண்ணாலும் யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. குறிப்பா பிரவீன் உள்ளர வரக்கூடாது, கெமி உள்ளர வரக்கூடாது. அப்படி வந்தாரு அப்படின்னா பிரச்சனை பண்றாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிடுறாரு. அதுவே அவருக்கு ஒரு பிரச்சனை, அவர் ஒரு பிரச்சனையை வந்து பண்றாரு அப்படின்னா, அது வந்து நம்ம எதிர்த்து கேள்வியும் கேட்கக்கூடாது, எதுவும் சொல்லவும் கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு. இது எந்த விதத்தில நியாயம் அப்படின்னு சொல்லி ரம்யா அவர்கள் வந்து கேட்குறாங்க. ஆக்சுவலா இது கரெக்ட். ஆனால் ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்கிறதே பேசுறதுக்காகவும், சண்டை போடுறதுக்காகவும், ஃபன் பண்றதுக்காகவும் மட்டும் தான். அதனால யார் என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கான எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் வந்து இருக்கு. ஆனா இவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மத்தவங்க கிட்ட கேட்டு, "நீ ஏன்டா என்ன கேட்கிற? உனக்கு என்னடா ரூல்ஸ் இருக்கு?" அப்படின்னு சொல்லி இவங்க அவங்கள கேட்குவாங்க. அவங்க இவங்கள கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இதுக்கிடையில திவாகர் அவர்கள் ரம்யா பேசிட்டு இருக்கும்போதே சொல்றாரு, "எனக்கும் அவருக்கும் பிரச்சனை இல்லம்மா. நாங்க பேசிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்லி. பட் ரம்யா ஜோ வந்து விடுற மாதிரி இல்ல. அவங்க கத்தி பேசுறாங்க. உடனே நம்மளோட திவாகர் அவர்கள் வந்து டக்குன்னு வந்து கோவப்பட்டு, "ஏம்மா நீ சும்மா இருப்பா. நீ எல்லாம் பேசியிருக்கியா? படிச்சிருக்கியா? இல்லையா? உனக்கெல்லாம் நாகரிகம் இருக்கா? எஜுகேஷன் இருக்கா? நீங்கலாம் படிச்சிருக்கியா? உனக்கு டிசிப்ளின் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி திவாகர் கேட்ட உடனே ரம்யாவுக்கு கோவம் வந்துட்டு, "எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. நான் வந்து படிக்கலப்பா. நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தேன்ப்பா. நான் வந்து ஒரு அனாதைப்பா" அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் உட்காந்து அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. இதுக்கு இடையில எப்சி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காரு இல்லையா? அந்த மனுஷன் தான் வந்து இன்னும் ஹைப்ப ஏத்தி விடுறாப்புல. ஹைப்ன்னா ரொம்ப ஃபைட் எல்லாம் கிடையாது. ஃபன் பண்றாரு. அதுக்கு முன்னாடி கமருதீன பத்தி சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் மேல தோள் சட்டை மேல கை போட்டுட்டு இருக்காப்புல. அது வரைக்கும் அவர் பேசுற வரைக்கும் எல்லாத்தையும் உட்காந்து நின்று கேட்டுட்டு, அதுக்கப்புறம் எப்ஜே வந்து பேசினதுக்கு அப்புறம் கமருதீன் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கமருதீன் அவர்களே நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது சுத்தமா புரியல அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம எப்ஜே இருக்காரு இல்லையா? அந்த மனுஷன் என்ன எஜுகேஷன பத்தி பேசினியாமே, எஜுகேஷன பத்தி பேசினியாமே, என்னோட எஜுகேஷன் என்னன்னு தெரியுமா? என்னன்னு தெரியுமா? +2 அப்படின்னு வந்து சொல்லுவாப்புல. ஸோ அது செம்ம ஃபன்னா வந்து இருக்கும். பட் அது ரொம்ப ஃபன்னா இருந்தாலும் கூட, ரம்யா ஜோக்கு பயங்கர ஹர்ட்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. கமருதீன் அவர்களும் அது கூட சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. பட் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்மளும் வந்து பேசிட்டு இருக்கோம். திவாகர் வந்து ஒரு வகையில அவர் வந்து ஒரு டாக்டர். ஸோ அவங்கள ரொம்ப குறை சொல்லாதீங்க. அவர் நடிக்கிறாரு. அந்த ஒரு விஷயத்தில நீங்க குறை சொல்லுங்க அப்படிங்கிற மாரி நம்மளே பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆனா அவரே "உனக்கு வந்து சென்ஸ் இருக்கா? உனக்கு எஜுகேஷன் இருக்கா?" அப்படின்னு பேசுறது வந்து ரொம்ப தப்பு. அப்படி இல்ல அப்படின்னா சொல்லி தர வேண்டியது எஜுகேட்டட் ஆன பசங்களுடைய கடமை அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இட்ஸ் மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, படிச்சவங்களுடைய கடமை வந்து படிக்காதவர்களுக்கு இப்படிலாம் இருங்கன்னு சொல்லிக் குடுக்குறது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறத சொல்ல வரேன். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ இத பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.